கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை வனப்பகுதியில் உள்ள ஒற்றையடி பாதையை விரிவாக்கம் செய்ய கோரி பழங்குடியின மக்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மூலம் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கள தகவல்களை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் 63 மலையோர கிராமங்கள் இருக்கின்றன. இங்கு பல்லாயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் குடும்பங்களாக வசித்து வரும் நிலையில் தற்பொழுதும் பல கிராமங்களில் குடிநீர், சாலை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம இப்போ நிற்கும் பகுதியும் பேச்சிப்பாறை அருகே சுமார் அந்த டிபி செல்லும் சாலையின் ஓரத்தில் இருக்கும் வேப்பமூட்டு விளை பகுதியில் நின்றுட்டுருக்கோம். இந்த பகுதியிலிருந்து பெரும்பாலான மக்கள் இந்த ஒற்றையடி பாதையை தான், குறிப்பாக பழங்குடியின மக்கள் தச்சமலை, விளாமலை, அதே போன்று முடவன்பேட்டை போன்ற 8க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் அந்த மக்கள் பேச்சிப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதியில் படகு மூலம் வந்து அவர்கள் இந்த ஒற்றையடி பாதையை தான் பயன்படுத்தி வருகின்றனர். அந்த காட்சியை பார்க்க முடியும். மலையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் மலைப்பகுதிகளிலிருந்து வெளியேறி இந்த சாலை வழியாக கிராம பகுதிக்கு சென்று, அதே போன்று கிராம பகுதிகளிலிருந்தும் இந்த சாலையை பயன்படுத்தி தான் படகு மூலம் உள்ளே செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த மக்கள் நீண்ட வருடங்களாக தள்ளப்பட்டிருக்கின்றனர். நம்மோடு அவர்கள் இணைகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். எவ்வளவு ஆண்டுகளாக இந்த ஒற்றையடி பாதையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இது சம்பந்தமாக அரசுக்கு மனு எதாவது கொடுத்தீங்களா? நாங்கள் அரசுக்கு பல தடவை நாங்கள் கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட என்னுடைய வயசு வந்துட்டு 57 வயசு. இந்த 57 வருஷமாக நான் வந்துட்டு இந்த பாதையில் நடந்துட்டு இருக்கேன். ரோடு இருந்தது, அந்த ரோடை வந்துட்டு அடைச்சி எங்களுக்கு வந்துட்டு இன்னும் இந்த ஒரு ஒற்றையடி பாதை, இந்த பாதையிலையும் எங்களுக்கு மரங்களெல்லாம் விழுந்து பிறக்கி எடுத்து எங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட போகிறதுக்கு முடியாது. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஒரு பாம்பு குறுக்க விழுந்தால் கூட டக்குன்னு பாம்பு மேலே தான் நாங்கள் விழணும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இது. எங்களுக்கு அரசானது எங்களுக்கு இந்த பாதையை சரி பண்ணி தரணுங்கிறது தான் எங்களுடைய நோட்டம். எங்களுடைய கேள்விக்குறியாக நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு பள்ளி குழந்தைங்களும் சரி தான், வயசானவங்களும் சரி தான், ஒரு கர்ப்பிணியாக இருந்தாலும் கூட நாங்கள் இதில் தான் தூக்கிட்டு ஓடுறோம். இது எங்கள் மேலே அக்கறை கொள்ளுங்க அரசு, தயவு செய்து. நன்றி. தொடர்ந்து இந்த ஒற்றையடி பாதையை பார்க்க முடியும். மிகவும் ஒரு கரடு முரடான ஒரு பகுதியாக இந்த ஒற்றையடி பாதை என்பது காட்சி அளிக்கிறது. பல பகுதிகளில் மரங்கள் என்பது பெயர்ந்து இருக்கிறது. அந்த ஒற்றையடி பாதையில் விழுந்து இருப்பதால் இந்த பழங்குடியின மக்கள், குறிப்பாக பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், அதே போன்று பழங்குடியின மக்கள் இந்த ஒற்றையடி பாதையை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே உடனே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த பகுதியில் உடனே ஒரு விரிவாக ஒரு சாலை அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பழங்குடியின மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.